ஞாயிறு மதிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சரி, இன்றைக்கு நம்ம ராதாகிருஷ்ணன் சொன்னது மாதிரி ஃப்ளோவில் கிட்டத்தட்ட இதை விட்டுட்டோம்னா என்னென்ன சும்மா அப்படி தானே நடத்துகிறேன். செவ்வாயை ஒரு வாரம் நடத்தினேன், சனியை கொஞ்சம் நடத்தினேன், அதுக்கப்புறம் ராகு இருள் தன்மை கொண்டது, அது எங்கே சேருங்கிற இடங்களில் பாதிக்கும்ன்ற போது தசாபுக்தியில் செவ்வாய், தசாபுக்தியில் சனி, தசாபுக்தியில் ராகு பாவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாவத்துவத்தை அறிமுகப்படுத்தி நடத்தின நிலைமையில் இப்போ குரு சுக்கிரன் மற்ற 4 கிரகங்கள் அமைப்புகளுக்கும் கேதுக்கும் மற்ற 8 கிரகங்கள் அமைப்புக்கும் மொத்தம் 9 கிரகங்கள் அமைப்புக்கும் தீரணும். ஆக இன்றைக்கு குருவை பற்றி தசாபுக்தியில் குரு எப்படிப்பட்ட தன்மையை தொடுவார், தசாபுக்தியில் குரு எப்படிப்பட்ட தன்மைகளை தருவார், குருவை கணிப்பது எப்படி, குருவிடம் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் என்ன. இந்த கேந்திராதிபத்திய தோஷம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே, கேந்திராதிபத்திய தோஷம் இந்த நிலைமைகள்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த குருவோட அமைப்புகளில் குரு தசை என்பது எப்படி நல்லதையே செய்வாரா, அதில் வேறு சிலர் பாருங்கள் குரு எப்போவுமே நல்லதை செய்வார், சனி எப்போவுமே தீமையை செய்வார் அப்படிங்கிறத இவர் சொல்கிறாருன்ற மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. உண்மையில் சில விஷயங்களை சனியை பற்றி நான் திட்டுவது, சனியை பற்றி கடுமையாக சொல்வது, சனியை பற்றி நீங்கள் குறைச்சி எடை போற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். தசாபக்தியில் குரு அப்படிங்கிறது இப்போ நம்முடைய தலைப்பு. இதை நான் ஏற்கனவே நிறைய இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறேன். நம்ம ஆன்லைன் வகுப்புலேயே 4-5 இடத்துல கொடுத்துருக்கிறேன். சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் ஆதிபத்திய சுபர். இவர் ஆதிபத்திய சுபராக வரும் பொழுது என்ன இருந்தாலும் இவருடைய பார்வை காரக கெடுதல்களையும் ஆதிபத்திய நன்மைகளையும் செய்யும்னு சொல்லியிருக்கிறேன். காரக கெடுதல்கள்னால் என்ன? இப்போ இவர் 4ஆம் பார்வையாக சனியை பார்க்குறாருன்னு வச்சுக்குவோம். இப்போ சனி அவரை பார்ப்பார், இவரை சனி பார்ப்பார். இந்த செவ்வாயின் பார்வை இது நல்லது அல்ல. நல்லது அல்லன்னா என்ன? சனி தசையில் இந்த சனி கூடுதல் தீமைகளை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த பார்வை அமைப்பு அமையும். இந்த பார்வை அமைப்பை புரிஞ்சிக்க முடியாமல் தாங்க அவங்க அப்படியே போட்டுக்கிட்டு ஐயோ இது என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்ட்டு பாரம்பரிய ஜோதிடத்தில் பார்வையை பார்க்க வேண்டாம்னு சொல்லி அப்படியே கேபி சிஸ்டம் அப்படியே நம்ம பேராசிரியரும் அடிக்கடி சொல்லுவார், பார்வைங்கிறது ரொம்ப குழப்பங்க. இந்த பாருங்கள், பார்வை அமைப்புகள் இங்கே கலப்பு அமைப்பு எங்கே இல்லையா, கலப்பு அமைப்புகளில் தான் ஜோதிடம். அதைத்தான் நான் அந்த ஒளி கலப்புன்னு சொல்கிறேன். ஒளி கலப்பு அமைப்புகளில் தான் ஜோதிடமே இருக்கிறது. இந்த செவ்வாயின் பார்வைக்கு ஒரு பலன், இந்த குரு பார்த்த செவ்வாயின் பார்வைக்கு நல்ல பலன், அதாவது தீமைகளை குறைத்து தருவார். இந்த செவ்வாயின் பார்வைக்கு ஒரு பலன், செவ்வாயுடைய பார்வை பலன் மாறிக்கிட்டே வரும். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ஒரே நேரத்தில் 3 சுபர்களோடு செவ்வாய் தொடர்பு கொள்ளுகிறார். குருவால் பார்க்கப்படுகிறார், சுக்கிரனால் இணையப்படுகிறார், பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரனால் பார்க்கப்படுகிறார். இந்த அமைப்பு எல்லா இடத்துலையும் அந்த செவ்வாயுடைய பார்வையை மிகப்பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக, ஆதிபத்திய நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக மாறும். இப்போ இந்த இடத்துல இவர் இங்கே பார்க்குறார் இல்லையா, என்ன 9ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்தை பார்க்கிறார், பாக்கியாதிபதி 3ஆம் இடத்தை பார்க்கிறார் என்கின்ற தன்மையின் அடிப்படையில் இந்த 3, 9ஆம் பாவங்கள், இந்த பாவகத்தை பார்த்து இவர் வலுப்படுத்துவார். இப்போது பாவகத்தை பார்த்து இப்போது வலுப்படுத்துவார். இந்த செவ்வாயின் பார்வை சந்திரனுக்கு நல்லது, சனிக்கு கூட கெடுதலை செய்யாது. புரிஞ்சிருச்சா? கலப்பு ஒளி அமைப்புகள் ஏற்படுகின்றன. இதைத்தான் மங்கள யோகம், பிருகமங்கல யோகம், சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம்னு மூல நூல்கள் சொல்லுகின்றன. இதை ஒரு மிகப்பெரிய மேதை, கடவுளுக்கு நிகரானவர் ஒருவர், பராசரராக இருக்கலாம், வராகமிகராக இருக்கலாம், மகாகவி காளிதாசராக இருக்கலாம், யாரோ ஒரு மேதை இதை நமக்கு கணித்து நம்மளை மாதிரி முட்டாள்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இதை கூட புரிஞ்சிக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பார்வை அமைப்பு என்ன செய்யும் என்பது,
இப்பொழுது இந்த இடத்துல தனித்து இருந்தால் தனித்து இருக்கும் பொழுது இந்த பார்வை சனியின் பார்வையை சனியை கூடுதலாக தீமை செய்ய வைக்கிறது. அதே நேரத்தில் இப்போது கடுமையான தீமை செய்ய வைக்கிறது. செவ்வாயின் இயல்புத்தன்மை மாறிடுச்சு. ஐயா, ஒரு கிரகத்துடைய பார்வையை நீங்கள் எப்படியா கணிக்கணும்? அந்த கிரகம் எந்த சூழலில் இருக்குது? நீங்கள் குடிச்சிட்டு பார்த்தா ஒரு மாதிரி பார்ப்பீங்க, நல்லா இருந்தால் ஒரு மாதிரி பார்ப்பீங்க. ஐயா, பொண்டாட்டி கூட இருந்தால் ஒரு மாதிரி பார்ப்பீங்க, லவர் கூட இருந்தால் ஒரு மாதிரி பார்ப்பீங்க. இருக்கும் இடத்திற்கேற்றாற் போல், அருகே ஆள் இருப்பதற்கேற்றாற் போல் ஒரு மாதிரி. உங்களை ஜாலியாக ஒன்று சொல்கிறேன். ஒய்ஃபோடு இருந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரியான மூடில் இருப்பீங்க. முன்னாள் காதலி, ஐயா கொஞ்சம் ஜாலியாக, தப்பாக இருந்தாலும் ஒன்று மன்னிச்சுக்கோங்க, மச்சினிச்சி கூட இருக்கிறீங்க, கொஞ்சம் விளையாட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரியே உரிமையோடு கிண்டல் பண்ணுறாங்க, நம்மளும் கொஞ்சம் உரிமையோடு கிண்டல் பண்ணுறோம். அப்போ ஒரு ஜாலியான மூடும் இருக்கும் இல்லையா? அப்போ உங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? சுக்கரனோடையும் குருவோடையும் சந்திரனோடையும் இருக்கும்போது செவ்வாய் மச்சினிச்சி கூட இருக்கிறார், அல்லது முன்னாள் காதலி கூட இருக்கிறார், எக்ஸ் காதலி கூட இருக்கிறார். இப்படி வச்சுக்கிறீங்களா? இயல்பாக இருக்கும் பொழுது அவருடைய பார்வை. இப்போ நான் சொல்கிற உதாரணம் புரியுதுங்களா? இந்த இடத்துல செவ்வாய் இப்படி இருக்கும்போது கடங்காரனோட இருக்கிறாரு, குடிகாரனோட இருக்கிறாரு, விரும்பத்தகாதவனோடு இருக்கிறார். அப்படி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாமா? ஒரு கிரகத்தின் பார்வையை நீங்கள் மிக நுணுக்கமாக அளவிட வேண்டும். அந்த பார்வை இரண்டு வித தன்மைகளை கொண்டது. ஒன்று ஆதிபத்தியத்தையும், இன்னொன்று தன்னுடைய காரகத்துவத்தையும். தான் சுபத்துவமாக குளிர்ந்த நிலைமையில் காதலியோடோ மச்சினிச்சியோடோ இருக்கும் பொழுது ஒரு விதமான கனிந்த பார்வையை கொண்டிருக்கிறது, கனிந்த பார்வை. அப்போது அது பார்க்கப்படும் இடங்கள், அது பாவராக இருந்தாலும் ஆதிபத்திய வளர்ச்சியையும் காரக கெடுதல்களை குறைத்தும் செய்கிறது. செவ்வாய் பாவர் தான், செவ்வாய் பாவர் தான். ராஜா அவனை அடித்து சித்திரவதை செய்து கண்களை நோண்டி காதுகளை அறுத்து அவனுக்கு கொலை தண்டனை கொடுங்கள் என்பது சொல்வதற்கு பதிலாக, நல்ல சூழ்நிலையில் ராஜா தண்ணி அடிச்சுக்கிட்டு அந்த புறத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது கழுத்தை ஒரே வெட்டுறான்னு சொல்லிடுறார். அவ்வளோதான். இப்படித்தான் விளக்க முடியும். இதை நீங்கள் மனசில் தேக்கித்தான் பார்வையிட அமைப்புகளை புரிஞ்சிக்க முடியும். ஒருத்தனை கூட்டு போய் கண்ணை பிடுங்க, காலை வெட்டு, கையை வெட்டு, காதை வெட்டு, இழுத்து ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிருந்து சித்திரவதை பண்ணி அவனை அடி. இந்த செவ்வாய் உத்தரவு கொடுப்பார். சனி பார்த்த செவ்வாய் பார்த்த இவருடைய பார்வை அப்படி கர்ணகடூரமான உத்தரவுகளை போடும். அவரே சுக்கிரனோடு குருவோடு சந்திரனோடு யாராவது ஒருவரோடு 3 பேரோடும் இருக்கும் பொழுது அந்த புறத்தில் இந்த பக்கம் ஒரு அழகி, அந்த பக்கம் ஒரு அழகி. தண்டனை அதுதான், தண்டனை அதுதான், பார்வை அதுதான். ராஜாவுக்கு இந்த பக்கத்தில் ஒரு அழகி உட்காந்துக்கிட்டு, மகாராஜா அவன் தப்பு பண்ணிட்டான், ஒரேடியாக கழுத்தை சீவிடுன்னுவார். ஒரேடியாக கழுத்தை சீவி ஒரு நிமிஷத்தில் உயிர் போகிறதுக்கும், ஒரு நாள் முழுக்க உங்களை கண்ணை பிடுங்கி காதை பிடுங்கி வச்சிருக்கிறது உயிர் போகிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குல்ல. முடிவு ஒன்று தான், ஆனால் செயல்படுத்தும் முறை வேறு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படித்தான் இந்த செவ்வாயுடைய பார்வை அமைப்புகளில் சில வித்தியாசங்களை நீங்கள் உணர வேண்டும். இது ஒரு நல்ல கேள்வின்றதுனால தான் இதை மறுபடியும் ரிப்பீட் நடத்துகிறேன். இந்த பார்வை அமைப்புகள் என்கின்ற திருப்பலத்தை உங்களுடைய ஆசான் தெல்ல தெளிவாக உங்களுக்கு பாடமாக விளக்கக்கூடிய அளவிற்கு புரிந்து கொண்டதால் தான் இந்த சுபத்துவ பாவத்துவம் அந்த மரமண்டையில் ஏறிச்சு. செவ்வாயுடைய சுபத்துவம் என்பது குருவின் இணை சுக்கிரனின் இவருடைய பார்வை அமைப்பில் திருப்பலத்தில் தானே இருக்கு. திருப்பலத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டவன், ஷட்பலத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டவன், அந்த கிரகங்களுடைய காம்பினேஷனை புரிஞ்சுக்கிட்டவன் தான் ஜோசியத்தை புரிஞ்சிக்க முடியும். அப்போ இந்த இடத்துல செவ்வாய் சனியின் பார்வை வாங்கி ராகுவின் பார்வை பெற்றிருக்கக்கூடிய இந்த இடத்துல
ஆதிபத்திய கெடுதல்களையும் காரக கெடுதல்களையும் செய்வார். என்ன செய்வார்? 12ஆம் இடத்தை திருப்பி சனியை பார்க்கிறார். 12ஆம் இடம் சுத்தமாக கெட்டது, 12ஆம் இடம் பாபத்துவம் அடைந்தது, ஜெயிலுக்கு போறார், அசுப செலவுகளை தர்றார், மருத்துவமனைக்கு போறார். 3ஆம் இடம் கெட்டது, 4ஆம் இடம் கெட்டது. இந்த செவ்வாயின் பார்வை ராஜயோகாதிபதி பார்வை என்கின்ற நிலைமையிலிருந்து விலகி கடும் கெடும் பார்வை அமைப்புகளை செய்யும். எவ்வளவுக்கு எவ்வளவு ராகுவோடு அவர் நெருங்கி இருக்கிறார், எவ்வளவுக்கு எவ்வளவு சனியின் பார்வையை பெற்றிருக்கிறார். இதைத்தான் நான் முக்கூட்டு பாபத்துவம், முக்கூட்டு பாவர்கள், செவ்வாய் சனி ராகு ஒரே நேரத்தில் சேரக்கூடாதுன்றதை நம்முடைய சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டில் சொல்கிறேன். பாரம்பரிய ஜோதிடத்தில் இவ்வளோ பெரிய விளக்கங்கள்லாம் இல்லவே இல்லை. ஜோதிடத்தை ஒரு 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 நிலைக்கு கொண்டு செல்லுகிறேன் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டது உங்களுக்கும் தெரியணும். நான் அப்படியே செத்து போயிடக்கூடாது. இப்படி நிறைய இன்றைக்கி சோஷியல் மீடியா நல்ல வேலையாக இருக்குது. எனக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது புரிஞ்சிருக்கலாம். பண ஒலையில் எழுதி வச்சுருந்தது இது போயிருக்கலாம், ஆத்தோட போயிருக்கலாம், அவருக்குள்ளேயே போயிருக்கலாம், அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க முடியாமல் போயிருக்கலாம். பட் இந்த இடத்துல பார்வை என்கின்ற அமைப்பு, இந்த பார்வை என்கின்ற அமைப்பின் மூலமாக செவ்வாய் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்க்கும்போது ஆதிபத்தியத்தையும் கெடுப்பார், காரகத்துவத்தையும் கெடுப்பார். ஏன்னா அந்த இடத்துல செவ்வாய் டெட் ஆயிட்டாரு, குடிகாரன் ஆயிட்டாரு, முளமாரி ஆயிட்டாரு, எல்லாம் கெட்டு போச்சு. இதற்கு ஒரே அமைப்பு தான். முக்கூட்டு பாவர்களும் ஒன்றாக சேர வேண்டும். செவ்வாயும் சனியும் ராகுவும் ஒன்றாக சேர வேண்டும். இங்கே கூடுதலாக சந்திரனையும் சேர்த்துக்கலாம். எந்த சந்திரனை? அமாவாசை சந்திரனை. அதாவது இப்படிப்பட்ட சந்திரனையும் சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல அவருடைய பாபத்துவம் கூடிக்கொண்டே போகும் பொழுது ஆதிபத்திய கெடுதலையும் செய்வார், காரக கெடுதலையும் செய்வார். செவ்வாய் பார்க்கக்கூடியது ராஜயோகாதிபதியாக இருந்தாலும் செவ்வாய் பார்க்கக்கூடிய அத்தனை இடங்களும், செவ்வாய் பார்க்கக்கூடிய அத்தனை இவர்களும் கெடுவாங்க, கிரகங்களும் கெடும். இப்போ இந்த இடத்துல செவ்வாயுடைய பார்வைக்கு ஒரு இந்த இடத்துல இப்போ சூரியனை இப்படி இருக்கிறான்னு வச்சுக்கோமே, சந்திரனை இப்படி போட வேண்டாம். இந்த இடத்துல சுக்கிரனே இருக்கிறார், சூரியனே நீச்சமாக இருக்கிறார். சுக்கிரனை செவ்வாய் கெடுத்து விட்டார். இந்த இடத்துல பிருகுமங்கள மங்கள யோகம் செயல்படாது. ஆனால் இந்த இடத்துல சுக்கிரனால அவருக்கு கொஞ்சம் சுபத்துவம் கிடைக்கும். இந்த முக்கூட்டுத்தன்மை கெடாது, முக்கூட்டுத்தன்மை கொஞ்சம் குறையும். இந்த முக்கூட்டுத்தன்மையை விளக்குறது ரொம்ப கஷ்டங்க. கொஞ்சம் ஹை லெவலில் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பார்வை என்பதை புரிந்து விட்டீர்களே ஆனால் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத, இந்த ஆதிபத்திய கெடுதல், காரக கெடுதல்ன்ற வார்த்தையை புரிஞ்சுக்கிறதே பெரிய, மனசில் தேக்கிறதே பெரிய விஷயம். இந்த இடத்துல சுக்கிரனுடைய அமைப்பை போடலனா சரி, சூரியன் கேதுன்னு போடுறேன். சுத்தம். சூரியன் ஏற்கனவே நீச்சனாக இருக்கிறார், கடினமான போக்கு கொண்ட செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார். இந்த இடத்துல 2 பேரும் நண்பர்கள். அந்த நண்பர்களுடைய பார்வை அமைப்பே இங்கே கிடையாது அப்படின்ற மாதிரி கூட போட்டுடலாம். இங்கே அமாவாசை சந்திரனா கூட போடுறேன். சூரிய சந்திரர்கள் செவ்வாயின் பார்வையால் இன்னும் கெட்டு போனார்கள். எப்போவுமே சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள்ளே பார்த்துக்கும் போது, சூரியனும் சந்திர செவ்வாயும் தங்களுக்குள்ளே பார்த்துக்கும் போது நண்பர்களின் பார்வைன்னு சொல்லுவேன். அந்த இடத்துல நண்பர்கள் பார்வையாகவே இது இருக்காது. அமாவாசை சந்திரனையும் சூரியனையும் தன்னுடைய ஆதிபத்தியங்களாலும் காரகத்துவங்களாலும் கெடுக்கிறார் என்று அர்த்தம். ஐயா, ஆதிபத்தியத்தாலும் காரகத்தாலும் கெடுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? சும்மா சொல்லிட்டு புரிய, அது என்ன அர்த்தம்? ராசியை செவ்வாய் பார்த்து, லக்னாதிபதியை செவ்வாய் பார்த்து கடுமையான முன்கோபக்காரனாக ஆக்குகிறார். செவ்வாயுடைய காரகத்துவம். கடுமையான யோசனை இல்லாத தன்மையை கொண்டு வந்து கொடுக்கிறார். செவ்வாயுடைய காரகத்துவம். சிகப்பு நிறமுள்ள பொருட்களால் நஷ்டத்தை, கஷ்டத்தை சூரிய சந்திர தசையில் கொடுக்கிறார். மருத்துவ செலவுகளை கொடுக்கிறார். கட்டிடம் சார்ந்த துறைகளில் கொடுக்கிறார். மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு போன்ற அத்தனை அமைப்புகளையும் காரகமாக சொல்கிறோம் இல்லையா? இந்த காரக அமைப்புகள் அத்தனையிலும் சூரிய சந்திர தசையில் செவ்வாயின் மூலமாக கண்டிப்பாக கெடுதல்கள் நடக்கும். இதை தூக்கி இங்கே வச்சிங்கன்னா செவ்வாயுடைய 8ஆம் பார்வை கிடைக்கும், சஷ்டாஷ்டகமாகவும் இருக்கும். சூரிய சந்திர தசைகளில் செவ்வாய் பக்தி, ராகு பக்தி வரும்போதெல்லாம் ரொம்ப டோட்டலாக அடிபடும்.
ஆதிபத்திய நன்மைகளும் இருக்காது, காரக நன்மைகளும் இருக்காது. மாறாக ஆதிபத்திய கெடுதல்களும் காரக கெடுதல்களும் நடக்கும். சனியும் பார்க்கிறார், செவ்வாயும் பார்க்கிறார். சூரிய சந்திரர்கள் கெட்டு போய் விட்டார்கள். இங்கே என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து அப்பா அம்மா சகோதரர்கள் 3 பேரும் கெட்டு போனாங்க. காரக கெடுதல் பாயிண்ட் வந்துருச்சா? இப்படிப்பட்ட ஜாதகத்தில் பாருங்க, இப்படிப்பட்ட உண்மையான ஜாதகத்தில் பாருங்க. தகப்பனை இப்போ இந்த இடத்துல என்ன வரும்? சந்திரன் உங்களுக்கு செவ்வாயோட நட்சத்திரம் அல்லது சுவாதி நட்சத்திரம்னே வச்சுக்குவோம். சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன வரும்? சுவாதி 3ஆம் பாதம்னு வச்சுக்கலாம். ஒரு 5 வருஷம் இருக்கும். அப்போ அதுக்கடுத்து குரு தசை 21 வருஷம், சனி தசை 40 வயசு வரைக்கும், புதன் 57 வயசு வரைக்கும். இப்போ குருவை எங்கேயாவது ஏடாகுடமாக போட்டு இந்த ஜாதகத்தை ஒரு மாதிரியான ஜாதகமாக போட்டாலே சனி திசையில் 21 வயசுக்கு பிறகு என்ன நடக்கும்? இப்போ கடகலக்கணம் ஆட்சியாகவே போடலை, உச்சமாகவே போடலை, ஒரு பகையமை 12ஆம் இடத்துல செவ்வாய் மறைவு, சனியோடு சேர்க்கை, கெட்டுப்போச்சு சுத்தம். சனியோடு அவர் சேரக்கூடாது. தனித்திருந்தால் ஒரு மாதிரியான பலன், சனி பார்த்தால் ஒரு மாதிரியான பலன், ராகுவோடு சேர்ந்தால் ஒரு மாதிரியான பலன், கேதுவோடு சேர்ந்தால் மட்டும் சூட்சும வலு. இப்போ இந்த இடத்துலையும் செவ்வாய் பார்க்கக்கூடியது என்ன? 3ஆம் இடத்தை பார்ப்பார், 6ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார். இவ்வளவு அமைப்புகளிலும் இந்த செவ்வாய் காரக கெடுதல்களை செய்தே தீருவார், ஆதிபத்திய கெடுதல்களை செய்தே தீருவார். ஏன்னா இந்த இடத்துல நெகட்டிவ் ஆகி போனார். சரி, எப்பயா ஆதிபத்திய நன்மைகளை செய்வார்? வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார், குருவால் பார்க்கப்பட்டு விட்டார். ஒன்று மட்டும் கூட போகிறோம். சந்திரமங்கலத்தை யோகத்தில் இருக்கிறார், குருமங்கல யோகத்தில் இருக்கிறார். இப்போ இந்த கிரகம் இந்த பார்வை கண்டிப்பாக ஆதிபத்திய நன்மைகளை செய்யும். ஆதிபத்திய நன்மைகள் என்றால் என்ன? 10ஆம் அதிபதி 8ஆம் பார்வையால் 7ஆம் வீட்டை பார்க்கிறார். மனைவியின் மூலமாக மனைவியின் தொழிலின் மூலமாக ஏதேனும் ஒரு நிலையில் மனைவியால் வருமானம் என்கின்ற அமைப்பு கிடைக்கிறது. இங்கே 10ஆம் அதிபதி 12இல் மறைந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார். காரக ஆதிபத்திய நன்மை அமைப்புகளை ஐயா மிக முக்கியமான கிளாஸு. இதை இவ்வளோ தூரம் விளக்கி சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். திருப்பி ரிப்பீட்டாக பேசுகிறேனான்னு தெரியல. இருந்தாலும் இது தேவையான கிளாஸ், இருந்தாலும் இது தேவையான அமைப்பு. இது தேவை. செவ்வாய் 4, 6, 7ஆம் இடங்களை 12இல் மறைந்து பார்க்கிறார். 10, 12 கூடியவர். இந்த இடத்துல அவருடைய பார்வை முழுக்க எந்த இடத்துலையும் பாபத்துவம் இல்லாதனால ஆதிபத்திய நன்மைகளை செய்யும். 10ஆம் அதிபதி 6ஆம் வீட்டை பார்க்கிறார். கடன்களின் மூலமாக உங்களுக்கு தொழில் நன்றாக இருக்கிறது. நீங்கள் கடன் வாங்கி கெட்டு போகலை. 6ஆம் அதிபதியோடைய நிலைமையும் பார்க்கணும். இப்போ 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 6ஆம் அதிபதியும் செவ்வாயை பார்க்கிறார். 6, 10 கூடியவர்கள் ஒரு நிலையில் கனெக்ட் ஆகிறாங்க. 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்தை பார்த்து 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ செவ்வாய் திசையிலேயோ குரு திசையிலேயோ உங்களுக்கு கடன்களின் மூலமான தொடர்புகள் ஏற்படுகிறது. ஆனால் 10ஆம் இடமும் சுபத்துவம், 10ஆம் அதிபதியும் சுபத்துவம் எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது கோடிக்கணக்கில் கடன் வாங்கி கோடிக்கணக்கில் லாபத்தை சம்பாதித்து அந்த கடன்கள் உங்களை உறுத்தாமல் ஸ்ட்ராங்காக இருந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க கடன் மூலமாக. இது 12ஆம் இடம் சுபத்துவம், சந்திரனும் செவ்வாயும். வளர்பிறை சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. நீங்கள் செலவும் செய்கிறீர்கள், தான தர்மம் கூட செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பார்வை இப்போ லேசா புரியுதா? 4ஆம் இடத்தில் இந்த இடத்துல ஆதிபத்திய நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. காரக கெடுதல்கள் கூட பெருசாக இருக்காது. இந்த இடத்துல 4ஆம் இடம் 3ஆம் இடம் 4ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இளைய சகோதர அமைப்புகளின் மூலமாக செவ்வாய் தசையில் உங்களுக்கு நல்லது தான். செவ்வாய் தசை என்ன பண்ணும்? இந்த இடத்துல செவ்வாய் தசை என்ன பண்ணும்? 10, 12, 3, 6, 7 தொடர்புகளை செய்யும்.
தசாபக்திக்கு ஏற்ப செய்யும். 12ஆம் இடத்தின் பலன்களை வழியாக செய்யும். 12ஆம் இடத்தில் இருக்கிறார். 12ஆம் இடத்தின் வழியாக தன்னுடைய 12ஆம் இடத்தின் வழியாக தன்னுடைய 10ஆம் இடத்து பலன்களை செய்வார். என்ன செய்வார்? ஏற்றுமதி இறக்குமதி, பயணங்களின் மூலமான தொழில்கள், ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில்கள், படுக்கையறை தொழில்கள், இறுதி தொழில்கள், எல்லாத்துலேயும் இறுதி. 12ஆம் இடம் எல்லாத்துலேயும் இறுதின்னு சொன்னானா இல்லையா? அப்போ அந்த 10ஆம் பாவக தொழிலை, 10ஆம் பாவக விஷயங்களை செவ்வாய் நல்லபடியாக 12ஆம் பாவக வழியில் செவ்வாய் திசையில செய்ய ஆரம்பிக்கிறார். செய்ய ஆரம்பிக்கின்றவர் 3ஆம் பார்வையாக முதல்ல 3ஆம் இடத்தை பார்க்கிறார், இரண்டாவதாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார், 8ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். தம்பி தங்கைகளின் மூலமாக, உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக, தகவல் தொடர்பு விஷயங்களின் மூலமாக, அப்படியே இழுத்துக்கிட்டே போகலாமாக, சகாயத்தின் மூலமாக, தைரிய வீரியத்தின் மூலமாக, இவ்வளவு 3ஆம் பாவகத்துடைய காரகத்துவம். இந்த 3ஆம் பாவக காரகத்துவத்தை அதிகப்படுத்தி, இந்த 3ஆம் பாவக காரகத்துவத்தை நல்ல விதமாக செயல்படுத்தி உங்களுடைய முயற்சிகளை பலிக்க வைத்து, 6ஆம் பாவகத்தின் மூலமாக கடன் வாங்க வைத்து, 6ஆம் பாவகத்தின் மூலமாக நல்ல வேலைக்காரர்களை அமைய வைத்து, 6ஆம் பாவகத்தின் மூலமாக நல்ல வேலைக்காரனாக உங்களை இருக்க வைத்து, 7ஆம் பாவகத்தின் மூலமாக நட்பு, மனைவி, காதலன், காதலி போன்ற அமைப்புகள், வியாபாரத்தின் மூலமாக இந்த செவ்வாய் திசையில் 12ஆம் இடத்தில் செவ்வாய் மறைந்திருந்தாலும் கூட வளர்பிறை சந்திரன் மற்றும் குருவோடு இணைந்த குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த செவ்வாய் திசை உங்களுக்கு நல்லா இருக்கு. இந்த செவ்வாய் பார்த்த பாவகங்கள் எதுவும் கெட்டு போகலை. இவ்வளோதாங்க, இவ்வளோதாங்க, இதாங்க பாவக பலன், இதாங்க பார்வை பலன். இதைத்தாங்க எல்லாரும் புரியலன்றாங்க. அன்பு மாணவர்களே, இது போன்ற ஒரு ஜாதகத்தை எடுத்து, இது போன்ற ஒரு அமைப்பில் செவ்வாய் சுபத்துவமாகி 6, 8, 12 மறைஞ்சாலும் கேந்திரத்தில் எங்கே இருந்தாலோ அந்த செவ்வாயுடைய 4, 7, 8ஆம் பார்வைகள் எந்த இடத்துல விழுந்திருக்கிறது என்பதை பார்த்து அந்த சம்பந்தப்பட்ட நபருடைய அந்த செவ்வாய் தசையில் நடந்த அந்த சம்பவங்களை பார்த்தீர்களேயானால் இப்போது நான் சொல்வது அச்சடித்தாற் போல அமைந்திருக்கும். 5ஆம் பாவத்தையும் சேர்த்து தன்னுடைய 5, 10 இந்த 2 பாவகங்களின் பலன்களை 12ஆம் பாவகத்தின் வழியாக சுபத்துவமாக 12ஆம் பாவகத்தின் வழியாக சஷ்டாஷ்டக கேந்திர கோண தசாபுக்திகளுக்கு ஏற்ப 3, 6, 7 பாவகங்களின் துணை கொண்டு செய்வார். சரியான வார்த்தை. இதைவிடலாம் விளக்கவே முடியாது. எக்ஸாக்டாக இருக்கும். தன்னுடைய 5, 10ஆம் பாவகங்களின் பலனை 12ஆம் இடத்தின் வழியாக 3, 6, 7 பாவகங்களின் துணை கொண்டு நல்ல விதமாக செய்வார். சுபத்துவம். சந்திரமங்கல யோகத்தில் இருக்கிறார். குருவின் பார்வையில் குருமங்கல யோகத்திலும் இருக்கிறார். அபாரமான நன்மைகள் என்ன? செவ்வாயோட இதுக்கப்புறம் அவன் எப்படி தம்பி தங்கைகள் எப்படி செய்வாங்கன்றத புதனுடைய வழியாக இந்த அமைப்பில் லக்னாதிபதி இங்கே கொண்டு வந்துட்டேன். லக்னாதிபதி ஏற்கனவே 12ல் மறைஞ்சாலும் உங்களுக்கு வந்து வளர்பறையாக இருக்கிறார்னு கொண்டு வந்துட்டேன். 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவம் அப்படிங்கிறத இங்கே கொண்டு வந்துட்டேன். அப்போ என்ன ஜாதகம் என்ன நடக்கும்? 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். ஜாதகர் என்ன பண்ணுவார்? பிறந்த இடத்தை விட்டு வெளியே போவார். 12ஆம் இடத்தின் வழியாக செய்வார்னு சொல்லிட்டேன்னா 5, 10ஆம் இடங்கள் என்ன? 5ஆம் இடம் என்பது உங்களுடைய சிந்தனை, செயல், திறன், நல்ல எண்ணங்கள், தூய எண்ணங்கள், முன்னேற்ற எண்ணங்கள், அதிர்ஷ்டம் போன்றவைகளை குறிக்கக்கூடியது. ப்ளஸ் உங்கள் குழந்தைகள், பூர்வ புண்ணிய ஜென்மம்லாம் வேண்டாம், தெரியாததை பற்றி சொல்ல வேண்டாம். குழந்தைகள், நல்ல எண்ணங்கள், உயர்ந்த சிந்தனைகள், கற்பனா சக்தி, கவிதை, எல்லா மண்ணாங்கட்டியும் அதில் தான் இருக்குது. 10ஆம் பாவகம் வேலை, தொழில், வியாபாரம், தொழில் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும். ஆக இந்த அமைப்புகள் அதிர்ஷ்டமும் செயலும் இணைந்து, அதிர்ஷ்டம் என்பது 5ஆம் இடம், செயல் என்பது 10ஆம் இடம், தொழில் போன்ற அமைப்புகளை நீங்கள் 12ஆம் இடத்தின் வழியாக வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற உங்களுடைய பிறந்த இடத்திலிருந்து தூர இடத்தின் வழியாக உங்களுடைய 3ஆம் இடம் முயற்சி மற்றும் தகவல் தொடர்பு 3ஆம் இடத்தின் வழியாக 6ஆம் பாவகத்தின் வழியாக கடனை வாங்கி 7ஆம் பாவகத்தின் வழியாக இதுக்கு செயல்படுத்துறீங்க. ஐயா இது அப்படியே செவ்வாய் திசையில் சரி. இப்போ ரிஷப துலாம் லக்னங்களுக்கு அதிபதியான சனி ஏற்கனவே இதை நடத்தியிருக்கிறேன். இதே தான் இப்போ நான் சொன்ன ஜெராக்ஸை சனியை அப்படியே மாற்றிக்கங்க. சனியின் பார்வை செவ்வாயின் பார்வையை விட கடுமையானது.
சனியின் பார்வை செவ்வாயின் பார்வையை விட கடுமையானது. சனியை திட்டுறேன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. சனியை நான் திட்டுவது சனியுடைய குணங்களை அப்பட்டமாக உங்களுக்கு புரிய வைப்பதற்காக, மனது மயங்கிவிடக்கூடாது என்பதற்காக. சனி மயக்கக்கூடிய ஒரு கிரகம். ஆன்மீக அமைப்புகளை கொடுத்துரும். ஆன்மீக அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் எல்லாம் பற்றற்ற ஒரு தன்மையில் அப்படியே சனி என்ன எனக்கு நல்லது தானே பண்ணிட்டாருன்னு அதிகமாக சாமி கும்பிட்றேன்னு சொல்லுவாங்க. அதையும் வெளிப்படையாக உடைத்து சொன்னவன் நான். மனிதன் பிறந்தது பெண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றுறதுக்காகத்தானே தவிர சாமியை கும்புறதுக்காக இல்லை, காவிய வேஷ்டியை கட்டிக்கிட்டு போகிறதுக்காக இல்லை. ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத அத்தனை எண்ணங்களையும் கொடுக்கக்கூடியவர் சனி, ஆன்மீகம் உள்பட. பட்டுன்னு தான் வெடிப்பேன். உண்மையை மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். என்னை யாரும் திட்டினாலும் பரவாயில்ல. எத்தனை பேர் திட்டுறீங்க? சனி சனீஸ்வரன் பிடி சாபம் இப்படிலாம் கமெண்ட் பார்த்துருக்கிறேன். பார், சனி உன்னையும் உன் குடும்பத்தாரையும் உன்னையும் என்ன பண்ண போகிறார் பார். இன்னும் ஒரு வருடத்திற்குள் இந்த வீடியோ போட்டியில் உன் குடும்பம் நாசமாக போகுது. இப்படிலாம் கமெண்ட் இருக்குது. கீழே படித்து பாருங்கள் கமெண்ட்டை. சனியை பற்றி திட்டினா மாணவர்களுக்கு உண்மை தெரியணும். மாணவர்களுக்கு உண்மை தெரிந்தே ஆக வேண்டும். சனியின் பார்வை சர்வநாசம். ஏனென்றால் சனியிடம் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய எந்த அமைப்புகளுமே இல்லை. நீல ஒளிக்கதிர்களான மனித வாழ்க்கைக்கு தேவையில்லாத மனிதனுடைய சிந்தனையை சிதறடிக்கக்கூடிய நீல ஒளிக்கதிர்களை அதிகம் கொண்டவர் சனி. நீல ஒளிக்கதிர்களை அதிகம் கொண்டவர் சனி. அவர் ரிஷப துலாம் லக்னங்களுக்கு இப்போ இந்த இடத்துல 9ஆம் இடத்திலேயே இருக்கிறான்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த இடத்துல 9ஆம் இடத்தை நான் போட்டிருக்கிறேன். ஒரு தவிர்க்க கேந்திர கோணங்களில் அம்ச யோகம், அந்த யோகம், இந்த யோகத்தை பற்றிலாம் எனக்கான தனிப்பட்ட என்னுடைய அனுபவத்தில் நான் எனக்கு கிடைச்ச பெரிய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். எப்போவுமே என்னமோ சொல்லுவாங்க எங்கள் அயமா, முன்னால் போகிற மாடு ஒழுங்காக போனால் தானே முன்னால் போகிற ஏறு ஒழுங்காக போனால் தானே பின்னால் போகிற ஏறு ஒழுங்காக போகும். என்னுடைய ஐயம்மாவுடைய வார்த்தை இதெல்லாம். கிராமத்து கிழவிகள் அப்படி தான் சொல்லுவாங்க. முன்னால் போகிற ஏறு ஒழுங்காக போனால் தானே பின்னால் போகிற ஏறு ஒழுங்காக போகும். கழுத விட்டையில் முன் விட்ட வேற பின் விட்ட வேறையானுவாங்க. இதெல்லாம் ஜோசியத்துக்கு பொருந்தும். முன்னால் சொல்லியிருக்கிறவங்கலாம் இப்படிப்பட்ட தன்மைகளில் தகப்பனார் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அமைப்பு தகப்பனாரே இல்லைன்ற அமைப்பு. 9ஆம் இடத்தில் சனி ஆட்சியாக இருந்தால் 9ஆம் இடத்தை கெடுக்கிறார் என்ற அர்த்தம். சிம்மம் கெட்டு போச்சு. அங்கேயும் செவ்வாய் இருக்குது, ஆனால் கூடவே ராகு இருக்குது. சூரியனை நீச்சமாய் போனார். அப்போ இந்த மாதிரியான அமைப்பில் இதை பேசிக்காக இதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ சனி எந்த பார்வையை கொடுப்பார்? இந்த இயல்பான சனி, ஆட்சியை கொண்டிருக்கக்கூடிய இந்த சனி பார்வை கெடுதல். ஆனால் இவர் ராஜ யோகாதிபதி என்பதால் இவர் இயல்பாக இருக்கிறார். இவருடைய அமைப்பில் ஆதிபத்திய நன்மைகள் இருக்கின்றன. ஆதிபத்திய நன்மைகள் இருக்கின்றன. சனியின் பார்வை 11ஆம் இடத்தை பார்க்கிறது. பணத்திற்கு நல்லது, வருமானத்திற்கு நல்லது. 9ஆம் அதிபதி உண்மையிலேயே 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 9 11ஆம் அதிபதி இந்த அமைப்பில் 9ஆம் 11ஆம் அதிபதின்னு இப்படி கொண்டு வந்துட்டா சுபத்துவம் ஆயிடுவார். இங்கேயே இருக்கிறார்னு வச்சுக்குவோம். சனி 11ஆம் அதிபதியை பார்க்கிறார், 9ஆம் அதிபதியாக பார்க்கிறார். இந்த இடத்தில் ராஜ யோகாதிபதியாகிய சனி தன்னுடைய ஆதிபத்திய நன்மைகளை செய்கிறார். ஆனால் காரக ரீதியாக குருவை கெடுக்கிறார். காரக ரீதியாக குருவை கெடுக்கிறார். ஒரு குருன்றவர் 10 லிட்டர் பால், சனின்றவர் 100 ml விஷம். அந்த 10 லிட்டர் பாலில் நல்லது செய்யக்கூடிய பாலில் 100 ml விஷம் கலந்துருச்சு. இந்த விடலாம் உதாரணம் சொல்ல முடியாது. இதை விடலாம் உதாரணம் சொல்லவே முடியாது. பாயிண்ட் வந்துருச்சா? இதுக்கு இன்னும் ஒரு நன்மையை, இன்னும் ஒன்று அமைப்புகளை சொல்கிறேன். சொந்த ஜாதகத்துக்கு வந்துடுறேன். இப்போ இந்த இடத்துல பார்வை கெடுதல் புரிஞ்சு போச்சா? 9ஆம் இடத்துல தனித்து இருக்கிறார், சுபத்துவமாக இல்லை. இவருடைய அமைப்பில் அப்படியே 11ஆம் இடத்தை பார்த்து விட்டாரா? இந்த இடத்துல ஆதிபத்திய நன்மைகள் என்று சொல்லப்படக்கூடிய
பணவரவிற்கு ஏற்படக்கூடிய அமைப்புகள் குருத சனி திசையில் உண்டு. சனி திசையில் உண்டு. இந்த இடத்துல 9, 11ஆம் அதிபதிகளுடைய அமைப்பும் 9ஆம் அதிபதி 11ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய லாபங்கள், பணம், தனவரவு வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த பாருங்க, இதுக்கு ஒரே ஒரு அமைப்பை சொல்லிடுறேன். இது ஏன் ஜாதகம், இது ஏன் ஜாதகம். எனக்கு செவ்வாய் தசை நடந்தது. இது என்னுடைய ஜாதகம். எனக்கு செவ்வாய் தசை நடந்தது. என் செவ்வாய் தசையில் என் தம்பி செத்து போனார். என்னுடைய பொருளாதார முன்னேற்றங்கள் நல்லா இல்லை. நான் செவ்வாய் தசையில் கடங்காரனாக இருந்தேன். செவ்வாய் தசை எனக்கு பெரிய அளவில் உபயோகப்படலை. இந்த பாருங்கள், சனி எந்த சுபத்துவமும் இல்லாமல் பாபத்துவமாக செவ்வாயை பார்க்கிறார். எனக்கு சனி திசை இதுவரைக்கும் நடக்கலை. என்னோடய சனி திசை 78 வயசுக்கு பிறகு வரும். என்னோடய சனி திசை வருமா வராதான்றது அப்புறம். நடந்து முடிந்த செவ்வாய் திசையை பார்ப்போம். சனியின் பார்வை செவ்வாயின் மீது விழுந்ததால் என்னுடைய சகோதரர்களை என்னால் ஒன்றாக இருக்க முடியாமல் போய் ஒரு சகோதரன் இறந்து போனார். எனக்கு சனி திசை அமைப்பில் நான் இந்த ஆதிபத்திய அமைப்புகளில் 6ஆம் இடத்தின் அதிபதியான 6-11க்கு அதிபதியான இந்த செவ்வாய் பாபத்துவ அமைப்பில் இருந்த காரணத்தினால் 3ஆம் இடத்தின் பலன்களையும் 6ஆம் இடத்தின் பலன்களையும் 9ஆம் இடத்தின் பலன்களையும் செவ்வாய் திசையில் 10ஆம் இடத்தின் பலன்களையும் செஞ்சு நானே இப்போ சொன்னதுக்கு நானே ஒரு உதாரணம். என் செவ்வாய் திசையில் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும்ல, எனக்கு தெரியும்ல, அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லலாம்ல. இப்போ நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன்னா அதற்கான அமைப்புகளை அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். என்னுடைய செவ்வாய் திசை 36 வயதிலிருந்து 43 வயசு வரைக்கும் நடந்தது. என்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த இருண்ட காலகட்டங்கள் இந்த செவ்வாய் திசை தான். இந்த செவ்வாய் திசையில் என்ன நடந்தது, கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் நான் ரோட்டில் தெரிஞ்சேன். அதில் என்னுடைய தம்பியின் பாதிப்பு, நான் தம்பி மேலே உயிருக்கு உயிராக இருந்தேன். என் தம்பி ஒருத்தன் எனக்கு உயிருக்கு உயிரானவன். 3 தம்பியில் இப்போ நினச்சாலும் என் தம்பியை நினச்சாலும் நான் அழுவேன். என் வீட்டில் கூட என் மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய இன்னும் மிச்சம் இருக்கின்ற 2 தம்பிகள், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு தம்பியோட பேச்சு வந்தால் கண்ணை அப்படி காட்டி அப்படியே ஆப்போசிட் பண்ணுவாங்க. இறந்து போன என்னுடைய தம்பி ஞானவேலுடைய பேச்சு ஏதாவது ஒரு இடத்துல வந்ததுன்னா, நான் இருந்தேன்னா அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணை காட்டிக்கிட்டு நான் சென்டிமெண்ட் ஆகிடுவேன், என் மூஞ்சி மாறிடும் அப்படின்ட்டு அப்படியே டைவெர்ட் பண்ணுவாங்க. என் தம்பி இறந்து 20 வருஷம் ஆச்சு. இன்னும் என் தம்பியோடைய இழப்பை என்னால் சகிச்சிக்க முடியல. 20 வருஷம் ஆச்சு. 2005 இறந்த தம்பிக்கு 2025 என்ன வருத்தப்படுறேன். அப்போ இந்த 2.5 வருஷத்தில், இந்த 3 வருஷத்தில் 36 வயதிலிருந்து 43 வயசு வரைக்கும் இந்த செவ்வாய் கொடும் தொல்லைகளை கொடுக்கும் என்பதை சனியின் பார்வையால் பாபத்துவம் என்பதால் ஓரளவுக்கு நான் அன்றைக்கிருந்த அனுபவத்தோடு கணிச்சேன். ஐயா, செவ்வாய் தசை நம்மளை சுற்றி விட போகுது. சந்திர தசையில் என்ன நடந்ததுன்னு எனக்கு நல்லா தெளிவாக தெரியும். சந்திர தசை எனக்கு டாப் டக்கர். செவ்வாய் தசை நம்மளை சுற்றி விட போகுது. செவ்வாய் இத்தனைக்கும் பூர நட்சத்திரத்தில் உச்ச சுகனுடைய சாரத்தில் இருப்பார். செவ்வாய் தசை நம்மளை சுற்றி அடிக்க போகுது தம்பி. அதனால தான் நான் நோண்டுறேன் தம்பியோடைய ஜாதகங்களை. சகோதரத்தில் விரயமா, சகோதரனே விரயமா என்கின்ற அமைப்பிற்கு நான் வேண்டுமென்றே தம்பியுடைய ஜாதகத்தை பார்க்குறேன். 3 தம்பிகளுடைய. அதில் நான் ரொம்ப உயிராக இருக்கக்கூடிய என்னுடைய தம்பியுடைய ஒருவனுடைய ஜாதகத்தில் அவனுக்கு கும்ப லக்னமாகி புதனும் சனியும் சூரியனோடு சேர்ந்து, புதனும் சனியும் லக்னாதிபதியும் அட்டமாதிபதியும் சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கமாகி அவனுக்கு மாரகாதிபதி தசை நடப்பதால் அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மரணம் ஏற்படலாம். அவன் அற்பாயுள் என்பதை கணித்ததோடு அப்படியே நிறுத்துறேன். அதுக்கு மேலே மனசை கழட்டி வச்சுட்டு ஜாதகம் பாருன்னு உங்களுக்கு போதிக்கக்கூடிய என்னால் அந்த இடத்துல மனசை கழட்டி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே கணிக்க முடியல. என் தம்பியோடைய விரும்பத்தகாத முடிவை நான் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. அது அன்றைய காலகட்டம். இப்போ பாருங்கள், நான் சொன்ன அமைப்பை பாருங்கள். செவ்வாய் பார்த்ததுனால எனக்கு என்ன, செவ்வாய் தசையில் கடன் வந்தது. செவ்வாய் தசை முழுக்க நான் கடனாக இருந்தேன். 6ஆம் இடமா செவ்வாய் தசையில் நான் கேவலம் எங்கேயாவது ஒரு வேலைக்கு போகணுமே அப்படின்றதுக்காக அங்கேயும் ஃபுல்லாக ஒரே இது தான். அதாவது செவ்வாய் திசையில் எனக்கு கடினமாக டிஸ்டர்ப் பண்ணது, என்னுடைய ஆய்வுகளை செய்ய முடியாமல் போனது, படிக்க முடியாமல் போனது, ஒரு சமூக நிர்பந்தத்திற்காக ஒரு வேலைக்கு போக வேண்டி இருக்கிறது, எங்கேயோ உத்தியோகம் புருஷ லட்சணம்ன்றதுனால அங்கே ஒரே தேவையில்லாத ஒரு இடத்துல போய் 6ஆம் பாவகத்தின் அமைப்பினால் கடனை வாங்கி வேலைக்கு வாங்கி பாக்கியத்தை இழந்து தொழிலை இழந்து, பாக்கியம் தொழில் சந்திரதசையில் ஏற்பட்ட தொழிலை இழந்து
தம்பியை இழந்து 3ஆம் பாவகத்தை பாதித்து 6ஆம் பாவகத்தை பாதித்து எல்லாம் நெகட்டிவ். 3ஆம் பாவகத்தை பாதித்து என்னுடைய முயற்சியை பாதித்து என்னுடைய புகழை கெடுத்து என்னுடைய தைரியத்தை கெடுத்து என்னுடைய தன்னம்பிக்கையை கெடுத்து. இவ்வளவு 3ஆம் பாவகம். இவ்வளவு எனக்கு நடந்தது 36 வயசுலேருந்து 43 வயசு வரைக்கும். அதில் குறிப்பாக முதல் 3 வருஷம் 6ஆம் பாவகமாக அவர் செயல்படும் போது முதல் 3 வருஷம் 36 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் என்னுடைய தைரியம், என்னுடைய புகழ், என்னுடைய தன்னம்பிக்கை அனைத்தையும் கெடுத்து, பேரை கெடுத்து, அதை கெடுத்து, இதை கெடுத்து, சும்மா வெட்டியாக இருக்க வச்சு. அதற்கு முன்னாடியே ஒரு காரணம், தம்பி இறந்ததும். ஒரு 4 மாதம் நான் கிட்டத்தட்ட ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவனாக என்னுடைய தம்பியை எரித்த இடத்துல சுடுகாட்டிலே கொஞ்சம் கொஞ்சம்லாம் போய்கிட்டு தெரிஞ்சேன். இதெல்லாம் இன்றைக்கி நினச்சா அது ஒரு அந்த அளவுக்கு கிரகங்கள் இப்படியும் செய்ய முடியுமா என்பதற்கு நானும் ஒரு உதாரணம், எல்லாருமே ஒரு உதாரணம். ஆக செவ்வாய் பாபத்துவத்தின் சனியின் பார்வை காரணமாக செவ்வாய் 3ஆம் இடத்தை பாதித்து 6ஆம் இடத்தை கர்ணகடூரமாக பாதித்து 9, 10ஆம் இடங்களையும் பாதித்து பாக்கியத்தை கெடுத்து என் தந்தையை கெடுத்து எனக்கு வர வேண்டிய லாபங்கள் அளவுகள் அத்தனையும் வருமானத்தை கெடுத்து தொழிலை கெடுத்து என்னை செவ்வாய் தசை 43 வயசு வரைக்கும் முன்னேற விடலை. வந்துருச்சுங்களா பாயிண்ட்டு? சனியின் பார்வை அப்படிங்கிற பாயிண்ட் வந்துருச்சா? சனியின் பார்வை. இந்த சனிக்கு சுபத்துவமே இருக்காது. என்னோட இதில் பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கு சுபத்துவமே இருக்காது. இதுக்கு மேலே என் ஜாதகத்தையே போட்டு விளக்க தேவையில்லை. ஆனால் அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஹவு டு ப்ரெடிக்ட், எப்படி என்னுடைய செவ்வாய் தசையை நான் முன்னரே கணித்தேன். இந்த ஒரே பாயிண்ட்டு தான். சனி பார்த்துருச்சு. ஆரம்ப காலத்திலிருந்தே சுபத்துவ பாபத்துவ அமைப்புள்ள நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். சனி பார்த்தால் சர்வநாசம். இங்கே இதை இப்படியே இருங்க, இதெல்லாம் செவ்வாய் திசையில். ஆனால் 1000 ஆனாலும் இன்று நான் பணக்காரன். அன்பு மாணவர்களே, கவனமாக என்னுடைய வார்த்தையை கையாளுங்கள். இன்று நான் பணக்காரன். சந்திர திசையிலேயே நான் பணக்காரன், சூரிய திசையிலேயும் நான் பணக்காரன். செவ்வாய் திசையில் மட்டும் நிலை தாழ்ந்தேன். செவ்வாய் திசையில் எல்லாம் போனது, கடன் வந்தது. செவ்வாய் தசையில் மட்டும் நான் பணக்காரன் அல்ல. பிறக்கும் போதே அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டமான குடும்பத்தில் நான் பிறக்கலை. சூரிய தசையில் ரொம்ப நல்லா இருந்தேன். சந்திர தசை ஓஹோன்னு இருந்தேன். செவ்வாய் ராகு தசை என்னை உச்சத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறது. பண ரீதியாக நான் பணக்காரன். அதற்கு இந்த 9ஆம் அதிபதியான சனியின் பார்வை 11ஆம் அதிபதியான செவ்வாயின் மீது விழுந்தது ஒரு காரணம். செவ்வாய் தசையில் மட்டும் நான் பணத்தால் டிஸ்டர்ப் ஆனேன். தசாபுக்தியை மீறி எதுவுமே செயல்படாது. சந்திர தசையில் நல்ல பணக்காரன். செவ்வாய் தசையில் என்னுடைய தவறான முடிவுகளால் தொழில் நிரந்தரமாக இருக்கும் என்கின்ற அமைப்பு நடந்ததுனால, தொழிலை அரசாங்கம் தடை செய்ததுனால கவர்மெண்ட்டே தடை பண்ணிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி நாளைக்கு நீங்கள் ஒரு இடத்த ஓப்பன் பண்ண போகிறீங்க. செவ்வாய் தசையில் ஆரம்பத்தில் விழுந்த அடி 10 லட்ச ரூபான்றது 90ஸில் பெரிய காசு. 10 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு இடத்த நான் ரீஃபண்ட் வராத அளவில் ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு இடத்த நீங்கள் ரெடி பண்ணுறீங்க ஒரு தொழிலுக்காக. அந்த தொழில் நாளைக்கு அல்லது இன்னும் 2-3 நாளில் அந்த இடத்த நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஓப்பன் பண்ணுவதற்கு முதல் நாள் அல்லது 2 நாளுக்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட தொழிலை அரசாங்கம் தடை செய்கிறது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. 90ஸில் என்னுடைய செவ்வாய் தசையில் அதுதான் ஃபஸ்ட்டு விழுந்தது. அப்படியே அந்த தம்பியோடைய இறப்பு அப்படி இப்படின்னு வருது. அது அப்படியே ஒவ்வொரு புக்தியாக என்னால் எடுத்து சொல்ல முடியும். இத்தனை பாபத்துவத்திற்கும் நடுவிலும் நான் பணக்காரனாகவே இன்றைக்கும் இருப்பது 9-11 கூடியவர்களுடைய பார்வையின் அடிப்படையில் வந்துருச்சா? இப்போ பாயிண்ட்டு ஆதிபத்திய விசேஷ அமைப்புகளில் பாக்கியாதிபதி தானே அவர், பாக்கியாதிபதி. இந்த செவ்வாயின் பார்வை என்னுடைய தந்தையை கெடுத்தது. என்னுடைய அப்பாவே இல்லை. ஐயோ, அவரை எத்தனை விஷயங்களில் தான் சொல்கிறது. என்னை பெத்த தகப்பன், இவ்வளோ பெரிய உடம்பை கொடுத்த மனுஷன், இந்த அறிவை கொடுத்த மனுஷன், நல்ல அறிவாளி என்னுடைய தகப்பன், நல்ல புத்திசாலி, நல்ல சிறுகதை எழுத்தாளர், மிகச்சிறந்த ஒழுக்கமானவர். எங்கள் அப்பா கடுமையான ஒழுக்கமானவர், கடுமையான ஒழுக்கவாதி, மிகச்சிறந்த அறிவாளி. லஞ்சம் வாங்க மாட்டேன் என்கின்ற ஒரே வார்த்தைக்காக தாசில்தார் வேலையை அப்படியே ரிசைன்மெண்ட் வந்தவர், பிழைக்க தெரியாதவர், பணம் சம்பாதிக்க தெரியாதவர் மட்டும்தானே தவிர எங்கள் அப்பா நிறைவானவர், நல்ல புத்திசாலி, ஆங்கிலத்தில் பெரிய புலமை வாழ்ந்தவர், அந்த காலத்து பெரிய சிறுகதை எழுத்தாளர்,
பிரபலமாகத்தான் இருந்தார். ஆனால் பணம் சம்பாதிப்பது தானேங்க லைஃப்பில் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. பிள்ளைகளுக்கு பணம் சம்பாதிப்பது தானேங்க பெரிய விஷயமா இருக்குது. அவராவது ஒரு சொந்த வீடை வாங்கியிருக்கணும். அவர் ஒரு சொந்த வீடு வாங்கினார்னா எங்களுக்கு தானே அது இல்லையா? கிராமத்திலிருந்து நகர்ந்து சென்னைக்கு வந்தாரே தவிர சம்பாதிக்கும் ஒரு அமைப்புகளை தெரியாதவராகவே இருந்தார். சம்பாதிக்கும் தகப்பன் தான், தனக்கு பிறகு கொடுத்து விட்டு போகக்கூடிய தகப்பன் தான் உயர்வானவன் என்கின்றதன் அடிப்படையில் எங்கள் அப்பா இல்லாமல் இருந்தார். ஆனால் அவருடைய அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப அவருடைய 40 வயதுகளில் அவருடைய தாழ்வு மனப்பான்மையில் ஒரு இடத்துல அப்படியே இன்னுமே அவ்வளோதான், பிள்ளைங்க தலையெடுத்துட்டாங்க, நான் அவ்வளோதான் சுத்தம், என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு உட்காந்து வீட்டில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். அது அவருடைய ஜாதக அடிப்படையில். ஆக அவர் தந்தையாக எனக்கு இல்லைன்றதை நான் அடிக்கடி சொல்கிறேன். அவரும் ஒரு ஜோதிடர், ஆனால் அவர் எனக்கு குருன்னு நான் சொல்கிறதே இல்லையே. எப்போவுமே அப்பா ஜோதிடராக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் தான் எனக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு, அவர் தான் எனக்கு குருன்னு சொல்லுவார் இல்லையா? என்னுடைய தந்தையை நான் ஒரு நாளும் குருன்னு சொன்னதே இல்லை. ஏனென்றால் எனக்கு பொய் சொல்ல தெரியாது. எனக்கு கற்றுக் கொடுத்தவங்க 2 பேர் தான், ஆத்தூர் மாதேஸ்வரன் ஐயா, பாலசுப்ரமணிய ஐயா, சி சுப்பிரமணியம் ஐயா. அப்பாவை நான் சொன்னதே இல்லை. என்ன எங்கள் அப்பா என்ன சொல்லி கொடுத்தாரு? 10 பொருத்தம் நல்லதுன்னு சொல்லி கொடுத்தாரு, 10 பொருத்தம் பாருன்னு சொல்லி கொடுத்தாரு. பாயிண்ட் வந்துருச்சா? அப்போ இந்த இடத்துல செவ்வாயின் பார்வை பாக்கியாதிபதியை 11ஆம் அதிபதியாக பார்த்து என்னுடைய பொருளாதார நிலையை தசாபுக்திகளுக்கு ஏற்ப வலுவாக வைத்திருக்கிறது. செவ்வாய் தசையில் நான் குபேரனாக இருந்தாலே கெட்டு போயிருக்கோம். சந்திர தசையிலையும் நல்லா இருந்தேன், சூரிய தசையிலையும் நல்லா இருந்தேன். இன்றைக்கி ராகு திசையில் நல்லா இருக்கிறேன், குரு திசையில் அதை விட நல்லா இருப்பேன். அதிலெல்லாம் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆக 9, 11ஆம் அதிபதிகளான ஆதிபத்திய பார்வையும் அந்த இடத்தில் உண்டு. பங்கப்படாதவரை ஒருவேளை என்னுடைய சனி ராகுவோடு இணைந்திருந்தால், அமாவாசை சந்திரனோடு இணைந்திருந்தால் நான் பணக்காரன் இல்லை. இந்த பாயிண்ட்டை மட்டும் புரியுதா பாருங்க. இது புரிஞ்சிருச்சுன்னா சனியோட பார்வை உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இது என்னுடைய உண்மை ஜாதகம். நான் பணக்காரன், காரில் போகிறேன். காரில் போனாலே பணக்காரன் தான். நான் காரில் போகிறேன், நல்ல கார் வச்சுருக்கிறேன், நல்ல வீடு வச்சுருக்கிறேன், 2 குழந்தைகளுக்கும் தனித்தனியான வீடு வாங்கியிருக்கிறேன். பணக்காரனா அதுக்காக நான் அதானி அம்பானின்னு சொல்ல வேண்டாம். போரும், நான் சும்மா உக்காந்தா கூட எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளைங்க சோறு போட்டுரும். சும்மா உட்காந்துருந்து இன்னையோட எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு எனக்கு உடம்பு சரியில்லைப்பா, என்னால் முடியாதுப்பா, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்ப்பா, நான் என் பொண்டாட்டி பிள்ளைங்க எனக்கு சோறு போடும். வாழ்நாள் முழுக்க சோறு போடக்கூடிய அளவிற்கு ஏதோ ஒன்று இருக்கிறது. நான் பணக்காரன் தானே. அப்போ அந்த பணத்திற்கான அமைப்புகளை எது செய்து கொடுக்கிறது? இப்போ இந்த இடத்துல என்னுடைய உண்மை ஜாதகத்தை லேசாக மாற்றிட்டேன். சனியை அங்கே ராகுவோடு சேர்த்துட்டேன். சனியை அங்கே ராகுவோடு சேர்த்துட்டு அதே சனியை அமாவாசை சந்திரனோடு சேர்த்துருக்கிறேன். இந்த இடத்துல இந்த சனி செவ்வாயை பார்த்து அந்த செவ்வாய் திரும்ப சனியை பார்த்தால் நான்கு 5 வருடங்களுக்கு முன்பு காலம் காலமாக உணரப்படாத திருப்பல அமைப்புகளை வைத்து விளையாடுகிறீர்கள் குருஜின்னு ஒருத்தர் கமெண்ட் கொடுத்திருந்தார். யாருன்னு கூட பேர் ஞாபகம் இல்லை. அடே மனசை படிக்கிறியாடா அப்படின்னு நினச்சேன். இதுதாங்க உண்மை. இந்த கிளாஸ் உண்மையிலே ரொம்ப அற்புதமான தேவையான கிளாஸ். இங்கே தான் பலன் இருக்கு. ஆட்சி உச்சத்தை தான் சொல்லிடுவீங்களே நீங்கள். ஐயா இங்கே புதன் ஆட்சியாக இருக்கிறாரு, இங்கே புதன் உச்சமாக இருக்கிறாரு, இங்கே சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறாரு, இந்த ஆட்சி பெற்ற குரு அப்படி இருக்கிறாரு, இப்படி இருக்கிறார், அதெல்லாம் தெள்ள தெளிவாக உங்களுக்கு வந்துவிடும். ஆனால் ஒரு சனியின் பார்வை என்ன செய்யும்? ஒரு செவ்வாயின் பார்வை என்ன செய்யும்? ஒரு குருவின் பங்கப்பட்ட பார்வை என்ன செய்யும்? ஒரு குருவின் நேர் ஒளி பார்வை என்ன செய்யும்? அதில் தான் தடுமாறுவீங்க. ஏன்னா அது ஒளியாக இருக்கிறது. கேபி சிஸ்டம் இந்த இடத்துல தான் திணறுது. நான் இதைத்தான் சொல்கிறேன். ஒளிமைய புள்ளி பாவக முனை. பாவக முனை என்பதை துல்லியமாக பார்த்தலாம். கண்ணுக்கு நேராக தெரியக்கூடிய ஒரு பாவக முனை, அதில் 6, 10 நம்பரை வச்சுக்கிட்டு நம்ம கணிச்சிடலாம். ஆனால் அந்த பாவக முனையோடு எந்த ஒளி சம்பந்தப்படுகிறது, பாவ ஒளி சம்பந்தப்படுகிறதா, சுப ஒளி சம்பந்தப்படுகிறதா என்பதை கணிப்பதற்கு சாதாரண மூளைகளால் இயலாது. அதுதான் ஜோதிடத்தினுடைய மகத்துவம். பார்வை பலம் ஜோசியமே அதில் தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல லேசாக விளக்குனா டக்குன்னு ஒரு அடி அப்படி 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 ஒரு பிடிப்பு வந்ததா? ஆஹா எப்படி சொல்கிறா இருந்தாலும் கரெக்டாக தானே சொல்கிறான் இருந்தாலும் பிடிப்பு வந்ததா? இங்கே காட்டுறேன்னா அந்த ஒளியின் மையம், அந்த ஒளி சிதறலின் அமைப்பு, இதைத்தான் நான் நிறைய நூல்களில் எழுதியிருக்கிறேன்.
ஒரு பார்வையின் மையப்புள்ளி 180 டிகிரியில் இருக்கும். அது இந்த பக்கம் 15 டிகிரி, இந்த பக்கம் 15 டிகிரி வரும். இந்த பக்கம் 5 டிகிரி, இந்த பக்கம் 5 டிகிரி. இப்போது நான் சொன்னதைப் போல டெப்த்தாக இருக்கும். இந்த பக்கம் 10 டிகிரி, இந்த பக்கம் 10 டிகிரி. டெப்த் இல்லாமல் இருக்கும். இந்த டெப்த்து பாபத்துவ சுபத்துவ அமைப்புகளுக்கு உட்பட்டது. பாபத்துவ சுபத்துவ கலப்புகளுக்கு உட்பட்டது. ஒளி கலப்புகளில் தான் ஜோதிடம் இருக்கு, வேற எதுலையுமே இல்லை. ஒளி கலப்புகள், அதைத்தான் ஒளிமைய புள்ளின்றேன். இந்த 180 டிகிரி தான் ஒளிமைய புள்ளி. இதை அடுத்த வாரம் பொதுவாகவே சொல்லிக் கொடுக்குறேன். இதை அடுத்த வாரம் பொதுவாகவே இந்த லைன்லேயே போடுவோம். இதைத்தான் சொல்கிறேன். ஆக ஷட்பலத்தில் சொல்லக்கூடிய ஸ்தான பலத்தை கணிச்சிருவீங்க, திக்பலத்தை கணிச்சிருவீங்க. கால அயன சேஷ்டபலன்றது ஒரு மாதிரியாக அதுவும் அப்படியே அவரோகத்தில் போகிறாரா ஆரோகத்தில் போகிறாரான்றதையும் தெளிவாக கணிச்சிருவீங்க. ஆனால் இப்போது நண்பர் துரைக்குமாரா துரைக்கண்ணுவா யார் மாணவர்? துரைமுருகன். துரைமுருகன் கேட்டார் போல இந்த பார்வை பலத்தை எப்படி கணிக்கிறதுன்னு அப்படியே தடுமாறுவீங்க. இதில் உள்ள நல்ல நுணுக்கத்தை சொன்னா 9, 11ஆம் அதிபதிகளினால உண்மையிலேயே பணம் வருகிறது. அது ஆதிபத்திய அமைப்பு. அதே ஆதிபத்தியத்தை, நல்ல ஆதிபத்தியத்தை பணத்தின் மூலமாக கொடுக்கக்கூடிய சனி பாபத்துவத்தை அடைந்திருந்தால் அவனை ஏழையாக்குவார். அந்த பாவகங்களை பார்த்ததன் மூலமாக பாபத்துவ பார்வை ஏழையாக்கும். இயல்பான பார்வை ஆதிபத்திய நன்மைகளை தரும். சுபத்துவ பார்வை ஆதிபத்திய நன்மைகளையும் கூட்டி காரக நன்மைகளையும் கூட்டும். அவ்வளவுதாங்க. எவ்வளவு பெரிய திருப்பல விஷயம் தெரியுமா அது? பாபத்துவ பார்வை ஆதிபத்திய கெடுதல்களையும் காரக கெடுதல்களையும் தரும். இயல்பான சனியின் பார்வை ஆதிபத்திய நன்மைகளை காரக கெடுதல்களை தரும். இதில் தான் அடைவீங்க, இதில் தான் குழம்பும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல லேசாக திணறும். இந்த இடத்துல ஒரு செவ்வாயின் கேதுவின் இணைவின் மூலமாக செவ்வாயினுடைய பார்வை அப்படியே வேற மாதிரி மாறும். அதை நான் சூட்சுமவல்னு சொல்லுவேன். ஆயிரக்கணக்கான ஜாதகங்களில், லட்சத்தையும் தாண்டின ஜாதகங்களில் பார்வை என்ன செய்யும் என்பதை பரிபூர்ணமாக இறைவன் கொடுத்த கொடையின் காரணமாக ஓரளவிற்கு அப்படியே உணர்ந்தவன் நான். டக்கு 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 டக்குன்னு லைவில் கணிக்கும் போது என்ன பார்க்குறேன்? பார்வை தான் ரொம்ப இதாக பார்ப்பேன். பார்வை தான் பார்ப்பேன். அந்த 2 நிமிஷத்தில் பார்வை, ஸ்தானபலம், திக்பலம் மற்றும் அந்த இடத்தினுடைய லக்னம், லக்னாதிபதி 12 பாவங்களுடைய அமைப்பையும் டக்குன்னு ஒரு 10-20 செகண்டில் கொண்டு வரேன்ல, அந்த ஸ்பீடு உங்களுக்கு வந்துட வேண்டாமா? கொண்டு வந்துடுறேன்ல. கான்ஃபிடென்ட் எல்லா இடத்துலையும் அப்படி பார்த்துட்டு அப்படியே தசாபக்தியை பார்த்துட்டு அப்புறம் என்ன நடக்குது, அந்த பாபத்துவ சுபத்துவ அமைப்புகளை மட்டும் கணிக்க தெரிந்து விட்டால் சரி. இப்போ இந்த இடத்துல உண்மையான ஜோதிடம் தேடினேன், கிடைத்தது. அதுதாங்க திரு வி பிரபு. இந்த இடத்துல நான் ஒரு சின்ன அமைப்பை ரிஷப லக்னத்திற்கு இவர் கேட்டார் இல்லையா துரைமுருகன். இந்த 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 கிளாஸ் உண்மையிலேயே உங்களுக்கு உபயோகமான கிளாஸ் தான். எத்தனை முறை நடத்தினாலும் இந்த கிளாஸ் உண்மையான கிளாஸ் தான். இப்போ சுபத்துவத்தின் தன்மையில் இருக்கக்கூடிய சனியின் பார்வை துலாம் லக்னத்திற்கு, அல்லது இப்போ நான் மிதுன லக்னத்திற்கு என்னோட லக்னத்திற்கே போட்டுட்டேன். என்னுடைய மிதுன லக்னத்திற்கே ஒரு நிலையில் பணம் என்கின்ற ஒரு அமைப்பை ஓரளவுக்கு, நான் பணக்காரன் கிடையாது, நான் பெரிய கோடீஸ்வரன் கிடையாது, மிகப்பெரிய நூற்றுக்கணக்கான கோடிகளுக்கு சொந்தக்காரன் இல்லை. ஆனாலும் நான் பணத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லாத அளவிற்கு ஓரளவிற்கு பணம் வைத்திருக்கக்கூடிய பணக்காரன். நான் ஒன்றும் மிகப்பெரிய கணக்காரன், நூற்றுக்கணக்கான கோடியில் வச்சிருக்கிறேன்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு தேவையான என்னுடைய 2 குழந்தைகளை கவனித்துக் கொள்வதற்கு தேவையான பணம் என்னிடம் இருக்கிறது. நான் வசதியானவன், பணக்காரன் வேண்டாம், வசதியானவன். அப்போ அந்த நான் வசதியானவன் என்கின்ற அமைப்பிற்கு அந்த 9, 11ஆம் அதிபதிகளுடைய பார்வையும் ஆதிபத்திய பார்வையும் ஒரு காரணம். சரியா? இப்போ துலாம் லக்னம், துலாம் லக்னத்திற்கு 8லேயே மறைஞ்சிடுறார் சனின்னு வச்சிடுறேன். கெட்டு போயிட்டார்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். கெட்டு போய்விட்டார் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த 8ஆம் இடத்து சனி ஆதிபத்தியங்களை செய்ய தவறிய அமைப்புகளில் இருப்பார். ஏன்னா 5, 4, 5 ஆதிபத்தியங்கள் 8இல் மறைகின்றன. ஒருவேளை சனி இந்த பாருங்க
துலா லக்னத்துக்கு சனி நீச்சமான என் ஃப்ரெண்டோட ஜாதகத்தை எத்தனையோட போட்டேன். இப்போ அவர் எதை போட போகிறதில்ல, அவரோடது சனி சுபத்துவம் தான். அந்த பார்வை அவரை கெடுக்கலை. என்னுடைய நண்பர், ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு சொந்தக்காரர், பால்ய வயது நண்பர், அவருடைய துலா லக்னம் சனி திக்பலம், இங்கிருந்து குரு பார்ப்பார், சுபத்துவ குரு பார்ப்பார். அந்த சுபத்துவ குருவின் பார்வை லக்னத்திற்கு எந்த விதத்திலும் நன்மைகளை இதாக செய்யும். ஆதிபத்திய கெடுதல்கள் 4, 5 கூடிய அவருக்கு 5ஆம் இடத்துல ஆண் குழந்தைகள் இல்லை, 3 குழந்தைகள், கல்வி அறிவு அமைப்புகள் இல்லை. இப்போ அந்த ஆதிபத்திய கெடுதலை உங்களுக்கு புரிய வச்சிருக்கிறேன், திருப்பி அதில் வர வேண்டாம். இப்போ இந்த இடத்துல சனி 8இல் மறைகிறார். அப்பொழுதும் உங்களுக்கு ஆதிபத்திய கெடுதல்கள் இருக்கும். சனி 8இல் மறைகிறார், ஆனால் அதே நேரத்தில் அவர் குருவோடு இருக்கிறார். இந்த இடத்துல அவருடைய பார்வை கண்டிப்பாக காரக கெடுதல், ஆதிபத்திய கெடுதல்களை பண்ணாது. என்ன பார்ப்பார்? 10 பார்ப்பார். சனி தனித்திருந்து பார்த்தால் 10ஐ கெடுப்பார். சனி குருவோடு சேர்ந்து பார்த்தால் 10ஐ கெடுக்க மாட்டார். ஒருவேளை சந்திரன் இங்கே இருக்கிறார், பௌர்ணமி சந்திரனுக்கும் பக்கத்தில் இருக்கிற பார்வை, பௌர்ணமி சந்திரனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய பார்வை, இந்த இடத்துல இன்னும் அருமையாக அவருடைய பார்வை அமைப்புகள் இருக்கும். இந்த இடத்துல 8, 12 சுபத்துவம் வந்துடுதா? அப்போ இந்த இடத்துல சனி குருவோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அவருடைய ஆதிபத்திய, ஏற்கனவே அவர் 4, 5 ஆதிபத்திய அமைப்புகளை தர முடியாத நிலைமையில் இருக்கிறார். இங்கே இந்த இடத்துல அவருடைய 5ஆம் வீட்டை அவரே பார்ப்பார். 5ஆம் வீட்டை சனி அவருடைய வீட்டையே அவரே பார்த்தாலும் கெடுப்பார்னு சொல்லியிருக்கிறேன்னா, இதெல்லாம் மூல நூல்களில் கிடையாதுங்க. மூல நூல்களில் இதெல்லாம் கிடையாது. சனி அவருடைய வீட்டை பார்த்தாலும் அவரே கெடுப்பார். தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய கிரகம் தன் வீட்டை வலிமைப்படுத்தும் என்கின்ற தன்மை இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். இது ஆதிபத்திய கெடுதல். சனியின் பார்வை ஆதிபத்திய கெடுதல். இப்போ இந்த இடத்துல 5ஆம் அதிபதி 8இல் மறைந்து, துலா லக்னம் 5ஆம் அதிபதி 8இல் மறைந்து, சென்னையில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேனலுடைய ஹெட் இந்த ஜாதகம். 7ல் சனி வந்தால் என்னுடைய கோடீஸ்வரன் நண்பர், 8ல் சனி வந்தால் அவரும் துலா லக்னம் இவரும் துலா லக்னம், 7ல் சனி இருந்தால் இப்படி, 8ல் சனி இருந்தால் சென்னையின் முதல் இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிவி சேனலுடைய ஹெட்டு 8ல் சனி இருந்தால், புள்ள இல்லை, கல்யாணம் பண்ணிக்கல, பாயிண்ட் வந்துருச்சா? சனி இந்த இடத்துல அவர் எந்த விதத்திலும் பங்கமின்றி இருக்கிறார், கல்யாணம் பண்ணிக்கல. சனியின் பார்வை ஆதிபத்திய கெடுதலை தருமா, காரக கெடுதலை தருமா? இந்த இடத்துல தான் பார்வையை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து ஜாதகம் பார்க்கும்போது இல்லை இவருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு, இவருக்கு ரொம்ப விரும்பப்பட்ட ஒரு நண்பர், இப்போல்லாம் வயதெல்லாம் கடந்தாச்சு, அவர் கிட்டத்தட்ட கல்யாணம்லாம் பண்ண மாட்டார். அவருடைய நண்பர் ஜாதகத்தை பார்க்கும்போது அது ஒரு வார்த்தையெல்லாம் சொன்னேன். அந்த வார்த்தை வந்து ரொம்ப பெரிய ஃபேமஸ்ஸு. அது சுஜாதாவோட வார்த்தை. ஒரு பாட்டில் பீருக்கு எதுக்கு ஒயின் ஷாப்பை விலைக்கு வாங்கணும்னு நினைக்கிறவர் இவர். என்ன கல்யாணம் பண்ணிக்கல இவர். 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கின்ற சனி 5ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் இவருக்கு புத்திர பாக்கியம் இல்லை. குருவின் நிலையை அங்கே பார்த்துடணும், காரக அமைப்பையும் பார்க்கணும்ல. இந்த நண்பருக்கு குருவின் நிலையின் அடிப்படையில் குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியத்தில் ஆர்வம் இல்லாதனால அவருக்கு வந்து கண்டிப்பாக கல்யாணத்தில் ஆர்வம் இருக்காதுன்னு சொன்னேன். எதை வச்சு சொன்னேன்? சனியின் பார்வையை வச்சு சொன்னேன். இந்த இடத்துல ஆதிபத்திய ரீதியாக 2 ஆதிபத்தியங்களையும் தர முடியாத நிலையில் 8இல் மறைந்துவிட்ட சனி சுபருடைய வீட்டில் இருந்தாலும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினால் எந்த சுப தொடர்பும் பெறாமல் இருக்கும் பொழுது தன்னுடைய 10ஆம் பார்வையால் இந்த 5ஆம் வீட்டை பார்த்து 5ஆம் வீட்டை ஆதிபத்திய ரீதியாக கெடுப்பார். ஆதிபத்திய ரீதியாக கெடுப்பார். இந்த நபருக்கு குழந்தை இல்லை, இப்படியே ஒரு அமைப்பில் குழந்தை இருக்குதுங்க, குரு கெட்டு வலுத்திருக்கிறார். ஒரு விஷயத்திற்கு பாவகம், பாவகாதிபதி, காரகம் சொல்கிறேன் இல்லையா?
இந்த இடத்துல ஒரு சுவர் இருந்து, இந்த இடத்துல சுக்கிரன் பரிவர்த்தனை போன்ற அமைப்புகளோடு இருந்து, இந்த இடத்துல வளர்பிறை சந்திரன் இருந்து, இந்த இடத்துல தனித்த புதன் இருந்து, இந்த இடத்தை சுக்கிரனோ புதனோ தனித்த புதனோ குருவோ பார்த்திருந்தால் பலன் மாறும். இப்போ அந்த பார்வையோட பலன் புரிஞ்சு போச்சா? தனித்து 8ல் மறைந்திருக்கின்ற இந்த சனி மறைவு பெற்றதால் ஆதிபத்தியங்களையும் கொடுக்க முடியாமல் தன்னுடைய பார்வையின் வாயிலாக 5ஆம் பாவகத்தை கெடுக்கிறார். 4ஆம் பாவகம் கெடாது. இப்போ சுக்கரனுடைய வலிமையை வச்சு ஒரு சேனலோட ஹெட்டுன்னு சொல்லிட்டேன். சேனலோட அத்தனை வண்டி அவருக்கு தான் சொந்தம். வண்டி வாகனத்தில் ரொம்ப ஜல்சாவாக நல்லா ஜம்முன்னு போயிட்டு கேட்டு வருவார். சொந்த வாழ்க்கை மட்டும் கிடையாது, பொண்டாட்டி கிடையாது, கல்யாணம் பண்ணல, புள்ள கிடையாது, கல்யாணம் பண்ணாதனால புள்ள கிடையாது. ஆக எந்த இடத்தில் சனியின் பார்வை, சரி இதே இடத்துல சனி இங்கே சுக்கிரனோடு சேர்ந்து இப்படி இருக்கிறாரு. இந்த சனியின் பார்வை ஆதிபத்திய ரீதியாக கெடுக்காது, பெண் குழந்தைகளை கொடுக்கும். வந்துருச்சா? இந்த சனியின் பார்வை பெண் குழந்தைகளை கொடுக்கும், ஃபீமேல் பேபி. இதுவும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 5ஆம் பாவகத்தையும் குருவையும் பொறுத்து, 5ஆம் பாவகாதிபதியை பொறுத்து இல்லை. ஏன்னா 5ஆம் பாவகாதிபதி அவர்தான். அன்பு மாணவர்களே, பாவகம் பாவகாதிபதி காரகம், இந்த அமைப்போல் அப்படியே துள்ளி விளையாண்டிங்கன்னா கூட அந்த சுபத்துவ பாவத்துவத்தை கலந்து கொள்ளும் பொழுது, கலப்பு பலன்களாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அட்டகாசமாக அப்படியே பலனை பிடிச்சிடலாம். இவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், 10-15 வருஷமா, 15-20 வருஷம் இருக்கும். இவர் கல்யாணம் பண்ண மாட்டார், புள்ள பாக்கியம் இவர் கிடையாதுன்னு. இல்லை பொண்ணு பார்த்துட்ருக்குறாங்க, ரொம்ப ட்ரை பண்ணுறார், கல்யாணம் பண்ண மாட்டார். அதுக்கு ஒரு நான் சொன்ன பலமொழி பிரமாதம் விமர்சிக்கப்படுகின்றது. ஒரு பாட்டில் பீருக்கு எதுக்கையா ஒயின் ஷாப்பை விலைக்கு வாங்கணும்னு கேட்பாருன்னே. அதுவும் ஒரு நண்பர்கிட்டே சொன்னேன். கரெக்டாக அதே மென்டாலிட்டியில் தான் இருக்கிறார். நாங்கள் கல்யாணமே இன்னை வரைக்கும் பண்ணலை. ஆக புரிகிறதா நான் சொல்கிறது உங்களுக்கு? ஆக இந்த இடத்துல சனி சுபத்துவமாக இருந்து பார்க்கும் பொழுது பெண் குழந்தையை கொடுப்பார். இதே சனி பாபத்துவம், முதல்ல சுபத்துவ அமைப்புகளை பொருத்திக்கிறேன். இப்போ இந்த இடத்துல குரு இருக்கிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார். இந்த இடத்துல ஆதிபத்திய நன்மைகளையும் காரக நன்மைகளையும் செய்தே தீருவார். சனி பார்க்கக்கூடிய அத்தனை இடங்களும் வலுப்பெறும். அப்ப கூட சனி வீட்டு பார்வை கெடுதல். பா குழம்பம் என்னையா இருந்தாலும் இப்படி குழப்புறான். திரும்ப திரும்ப வீடியோவை பாருங்க. அப்போ கூட தன் வீட்டை தானே சனி பார்க்கக்கூடாது. இரட்டை எதிரிகள் கெடுக்கிறார்கள். தன் வீட்டை தானே சனி பார்க்கக்கூடாது. சனியின் பார்வை எதையும் வளர்க்காது. சனியின் பார்வை டெவலப் பண்ணாது. குருவின் பார்வை பெருக்கும். சனியின் பார்வை கெடுக்காமல் இருந்தாலே போரும். இந்த வித்தியாசத்தை நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். குருவின் பார்வை குழந்தைகளை கொடுக்கும், நன்மையை கொடுக்கும். சனியின் பார்வை கெடுக்கும். இயல்பான சனியின் பார்வை கெடுக்கும். சுபத்துவ சனியின் பார்வை கெடுக்காது, ஆனால் வளர்க்காது. வளர்க்காதுன்னா அந்த இடத்துல ஆம்பளை பிள்ளை பிறக்காதுன்னு அர்த்தம், பொம்பளை பிள்ளை பிறக்கும்னு அர்த்தம். 5ஆம் பாவகத்தை ஆண் பெண் ரீதியாக புரிஞ்சுக்கிறீங்களா? ஆண் என்பது ஆணாதிக்கத்தின் அடிப்படையில் வாரிசாக கருதப்படுறான். ஆம்பளை பிள்ளை பிறந்தா தான் தலை நிமிர்ந்த ஒரு ஆணோ பெண்ணோ. என்ன இருந்தாலும் ஆம்பளை பிள்ளை. 3 பொம்பளை பிள்ளையா போயிடுச்சுன்னா மூஞ்சி திருப்பிக்கிறீங்களா? 3ஆவது பொம்பளை பிள்ளை பிறந்தா பிள்ளையவே பார்க்க மாட்டேன்னு அம்மா மூஞ்சி திருப்பிக்குதுல. ஆம்பளை பிள்ளை என்பது ஒரு கனவாக, கலாச்சார கனவாக இருக்கிறது இல்லையா? இயல்புன்றது வேற, மனுஷ மனங்களின் அடிப்படையில் தான் ஜோசியம். ஆம்பளை பிள்ளை பெற்றா நீங்கள் வாரிசு, உங்களுக்கு பரம்பரை நீளுதுன்றீங்க. பொம்பளை பிள்ளை பெற்றாலும் பரம்பரை நீளத்தான் செய்து யார் ஒத்துக்கிறீங்க? ஆக இந்த இடத்துல